அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். விவாத ஒப்பந்தம் நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபி அவர்களுக்கும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்திற்கும் இடையில் 2/4/2017 திகதி ஞாயிற்றுக்கிழமை இலக்கம் 241A ஸ்ரீ சத்தர்ம மாவட்ட கொழும்பு 10 எனும் இடத்தில் நடைபெற்ற விவாத ஒப்பந்தம். விவாதம் நடைபெறும் இடம் கொழும்பில் ஒரு அரங்கம். விவாத நாள் 2017 ஜூலை 30. விவாத அமர்வின் கால அளவு ஒரு நாள். காலை 9:30 மணி முதல் மதியம் 12:45 மணி வரை விவாதம். மதியம் 12:45 மணி முதல் 2:30 மணி வரை தொழுகையும் சாப்பாடு இடைவேளையும். பகல் 2:30 மணி முதல் 6 மணி வரை விவாதம். விவாத செலவு அரங்கம், ஒலி அமைப்பு, தண்ணீர், டைம் பீஸ், ஜெனரேட்டர் மற்றும் 2 தரப்பும் சமமாக பயன்படுத்தும் செலவுகளை இரு தரப்பினரும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். விவாத செலவின் முற்பணமாக ஒரு தொகையை விவாத ஒப்பந்தம் செய்து 20 நாட்களுக்குள் இரு தரப்பினரும் அரங்க ஏற்பாட்டுக் குழுவுக்கு வழங்க வேண்டும். அதாவது 22/4/2017 மாலை 6 மணிக்குள் அரங்க ஏற்பாட்டுக் குழுவுக்கு இரு தரப்பினரும் வழங்க வேண்டும். ஏதேனும் காரணம் கூறி விவாதத்திலிருந்து இரு தரப்பில் எந்த தரப்பு பின்வாங்கினாலும் பின்வாங்குவோர் அதற்கான நட்டஈட்டு தொகையை பொறுப்பேற்க வேண்டும். அரங்க ஏற்பாடு செய்வதற்கு இரு தரப்பிலும் தலா 3 நபர்களை கொண்ட ஒரு குழு நியமிக்கப்படும். அவர்களின் பெயர்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்னால் ஒப்பந்தத்தில் பதிவு செய்யப்படும். அரங்க ஏற்பாட்டுக்குழு நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபி சகோதரர்கள் மர்ஷத், ரிம்சான், யாசிர். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தரப்பு சகோதரர்கள் ஷிஹான், அனஸ், ரீசா. இரு தரப்பிலும் பரஸ்பரம் எழுத்தில் ஒப்புக்கொண்ட செலவுகள் மாத்திரமே சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். விவாதத்திற்கான அரங்கத்தின் அனைத்து ஏற்பாடுகளையும் அரங்க ஏற்பாட்டுக்குழு செய்வது கடமையாகும். நட்டஈட்டு தொகையை அரங்க ஏற்பாட்டுக்குழு உரிய தரப்பிற்கு விவாத ஒப்பந்தத்தை முறித்த நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். பார்வையாளர்கள் அரங்கத்தை பொறுத்து ஒவ்வொரு தரப்பிலும் தலா 100 நபர்கள் வீதம் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே இருக்கையில் அமர வேண்டும். விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வும் முடிந்து 5 நிமிடங்கள் கழித்து அரங்கை விட்டும் வெளியில் செல்ல வேண்டும். அமர்வின் இடையில் வெளியே செல்பவர் அந்த அமர்வு முடியும் வரை எக்காரணம் கொண்டும் அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார். அரங்கினுள் செல்போன், ஒலி பதிவு கருவிகள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டு எழுவதோ, பிறரிடம் பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கிடுவதோ, கருத்து சொல்வதோ, சப்தமிடுவதோ, துண்டிச்சீட்டு கொடுப்பதோ, பிரசுரங்கள் விநியோகிப்பதோ அரங்கில் உள்ளேயும் வெளியேயும் கூடாது. மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அவர்கள் அமர்வதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அத்தரப்பின் அனுமதி அடையாள சீட்டுடன் வந்தால் மட்டுமே அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்கள். தத்தமது அணியைச் சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியைச் சார்ந்தவர்களே பொறுப்பாவார்கள். தொண்டர்கள் அரங்கின் உள்ளும் வாயிலும் தரப்பிற்கு 15 நபர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்களில் இரு தரப்பிலும் ஒருவர் வீதம் தலைவராக நியமிக்க வேண்டும். பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்களின் தண்ணீர், தேநீர் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் இவர்களின் பொறுப்பாகும். இரு தரப்பின் தொண்டர்கள் தனித்தனியாக செயல்படுவார்கள். தனித்தனி பொறுப்புகள் தத்தமது அணியின் பார்வையாளர்கள், அறிஞர்கள், தொண்டர்கள், கண்காணிப்பாளர் ஆகியோர்களின் உணவு, தண்ணீர் போன்ற தேவைகளுக்கு அந்தந்த அணியரே பொறுப்பாளர் ஆவார்கள். வீடியோ இரு தரப்பினரும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும். ஒரு தலைப்பில் விவாதம் முடிந்த பின்பு இரு தரப்பினரும் தாங்கள் எடுக்கும் அந்த விவாத வீடியோ பதிவின் எடிட் செய்யாத ஒரு பிரதியை 3 நாட்களுக்குள் மற்ற அணிக்கு தர வேண்டும். வீடியோ பிரதியை பரஸ்பரம் மாற்றிக்கொள்ளும் பொறுப்பை அரங்க ஏற்பாட்டுக்குழு ஏற்றுக்கொள்ளும். நேர கண்காணிப்பாளர்கள் நேரத்தை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். விவாதத்தின் போது
பேசுபவரின் துவக்க நேரத்தையும் முடிவடையும் நேரத்தையும் சுட்டிக்காட்டுவது மட்டுமே இவர்களின் பொறுப்பாகும். விவாதிப்போர் இரு தரப்பிலும் கீழ்காணும் சகோதரர்கள் விவாதிப்பார்கள். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக MHM ரசான், நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபி தரப்பு நஸ்ரி ஜிஃப்ரி. விவாதிப்போர் அவர்களின் உதவியாளர்கள், நேர கண்காணிப்பாளர்கள், மின்சார ஒளி அமைப்பாளர்களை தவிர வேறு யாரும் மேடையில் ஏற அனுமதி இல்லை. விவாத உதவியாளர்களின் எண்ணிக்கை ஒரு தரப்பிற்கு 5 நபர்கள் தாண்டக்கூடாது. விவாதிப்போருக்கு மட்டுமே ஒலிவாங்கியை உபயோகிக்க அனுமதி உண்டு. விவாத அடிப்படை திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகே அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும். மூல நூல்களிலிருந்து மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அவை அச்சுப்பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும் போது அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விடயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விடயத்திற்கு செல்ல வேண்டும். நிரூபிக்காத பட்சத்தில் எதிர்த்தரப்பினர் அதை சுட்டி காட்டுவார்கள். விவாத ஒழுங்குகள் முதல் அமர்வில் விவாதத்தை துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டொஸ் போடப்பட்டு அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியே விவாதத்தை துவங்கும். விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 12 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் சரிசமமாக எண்ணிக்கையில் விவாதிக்க வேண்டும். விவாதிப்போருக்கு ஒவ்வொரு 12 நிமிடங்களுக்கு இடையில் 3 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும். விவாதத்தின் துவக்க உரையினை இரு தரப்பினரும் தலா 13 நிமிடங்கள் வீதம் நிகழ்த்த வேண்டும். விவாதத்தின் தலைப்பின் இறுதியில் இரு தரப்பினரும் 15 நிமிடங்களில் தங்களது வாதங்களை தொகுத்து வழங்க வேண்டும். இந்த தொகுப்புரையில் புது ஆதாரங்களையோ வாதங்களையோ எடுத்து வைக்க அனுமதி இல்லை. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள் போன்றவை இருக்கக்கூடாது. ஒருவர் விவாதித்து அடுத்தவர் தனது விவாதத்தை துவங்குவதற்கு இடையில் 3 நிமிடங்கள் ஓய்வு வழங்கப்படும். பொதுவானவை ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதனையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இரு தரப்பினரில் எவருக்கும் அதிகாரம் இல்லை. ஒப்பந்த விதிகளில் ஏதாவதொன்றை இரு தரப்பில் யாராவது முறிக்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட தரப்பினர் விவாதத்திலிருந்து பின்வாங்கியதாக கருதப்பட்டு ஒப்பந்தம் தானாக ரத்தாகிவிடும். இரு தரப்பினரும் தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு இரு தரப்பிற்கும் அனுமதி உண்டு. விவாத தலைப்பு நஸ்ரி ஜிப்ரி சலஃபி தக்லீத்வாதியா, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினர் தக்லீத்வாதிகளா? விவாத ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டவர்கள் பெயர் மற்றும் கையொப்பம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக கலந்து கொண்டவர்கள் சகோதரர்கள் சில்மி, சகோதரர் ஃபர்சான், கபீர், இஷாம். நஸ்ரி ஜிப்ரி சலஃபி சார்பாக கலந்து கொண்டவர் சகோதரர் நஸ்ரி சலஃபி. இது விவாத ஒப்பந்தம். இப்பொழுது விவாதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் எந்த அணியினர் விவாதத்தை ஆரம்பிப்பது என்பதற்காக வேண்டி டொஸ் போடப்படும். நாங்கள் பேசிக்கொள்வதை நோட்டு சகோதரர் நசீர் ஜிப்ரி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர் தான் முடிவெடுக்கும். எங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் குழுவுக்கு அவருடைய அந்த இது வாய்ப்பை விட்டு கொடுக்கிறார். இப்பொழுது விவாதம் ஆரம்பிக்கப்படுவோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெல் அடிச்சு இதுக்கும் டைம் வைங்க. கபீர்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் மிக முக்கியமான தலைப்பிலான ஒரு விவாதத்திலே பங்கெடுத்திருக்கின்றோம். பரவலாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தாக இருக்கக்கூடிய நாம் தக்லீத்வாதிகள் என்று ஆங்காங்கே அவ்வப்போது பல்வேறு கொள்கைகளை பின்பற்றுகின்றவர்களாலும் பல்வேறுபட்ட வழிகேடர்களாகவும் அவதூறுகளும் அபாண்டங்களும் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாம் தக்லீத்வாதிகள் அல்ல என்பதை நிலைநாட்டுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சந்தர்ப்பத்தினை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எம்மை பொறுத்தவரையிலே எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தக்லீத்வாதிகள் என்று நாம் நிலைநாட்டுகின்ற நேரத்திலே வெளியிலே எம்மீது அவதூறு சொல்லுகின்ற அடிப்படையில் நாம் அபாண்டங்களையும் அவதூறுகளையும் சுமத்தி அவர்கள் தக்லீத்வாதிகள் என்று நாம் நிறுவ மாட்டோம். அதற்கான ஆதாரங்களையும் வாதங்களையும் அடுக்கடுக்காக நாம் சான்றுகளை நிரூபித்தான் அவர்கள் எப்படி தக்லீத்வாதிகள் என்பதை இந்த விவாதத்திலே நாம் தோலுறுத்தி காட்ட இருக்கின்றோம். இதிலே முதல் அம்சமாக தக்லீது சம்பந்தமான இந்த விவாதத்திலே கலந்திருக்கக்கூடிய உங்களுடைய கவனத்துக்கு தக்லீது என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்றது. தலைப்பு தக்லீத்வாதிகளா இல்லையா என்பது. அப்ப அதனால் தக்லீது என்றால் என்ன என்பதனுடைய சாரம்சத்தை அடிப்படை வரைவிலக்கணத்தை நாம் முதல் தகவலாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தக்லீத் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அதை நாம் எவ்வாறு வரைவிலக்கணப்படுத்தலாம் என்று சொன்னால், ஒருவர் மார்க்கம் சம்பந்தமான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடிய நேரத்திலே வஹீயிலிருந்து குர்ஆனுடைய சுன்னாவுடைய எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் முன்னிலைப்படுத்தாமல் ஒரு கருத்தை முன்வைக்கிறார், அல்லது குர்ஆனுடைய சுன்னாவுடைய ஆதாரத்தை காட்டி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்படி ஆதாரத்தை காட்டி முன்வைக்கின்ற நேரத்திலே அவர் சொல்லுகின்ற கருத்துக்கும் அவர் முன்வைக்கக்கூடிய ஆதாரத்துக்கும் எல்முனையளவும் சம்பந்தம் இல்லாமல் தொடர்பற்ற தகவலாக முன்வைக்கின்ற கருத்தும் அவருடைய ஆதாரம் இருக்கின்றது. இப்படியான நேரத்திலே அந்த முன்வைக்கக்கூடிய அறிஞரிடத்திலே அந்த மனிதனிடத்திலே எந்த விதமான தவறும் வராது. அவர் ஆதாரத்தை காட்டி இல்லாதது சொன்னாலோ அல்லது ஆதாரம் இல்லாமல் ஒன்றை சொன்னாலோ அவரிடத்தில் எந்த விதமான தவறுமே வராது. அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று அவர் மீது ஒரு குருட்டு பக்தியை வைத்து கண்மூடித்தனமாக அவர் சொல்லுவதை அப்படியே ஆமாசாமி போட்டு ஏற்றுக்கொள்வதை தக்லீது என்று சொல்லி எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தலாம். இப்ப நாம் மேலே சொன்ன இந்த தகவலுக்கு திருமறை குர்ஆனுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்திகளிலிருந்து ஆதாரத்தை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். முதல் அம்சமாக, ஒரு மனிதர் சொல்லுகின்ற தகவலிலே எந்த விதமான தவறுமே வராது, அவர் சொன்னால் சரியாக இருக்கும் என்று ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் இவர் தக்லீது செய்கிறார். திருமறை குர்ஆனை நாங்கள் எடுத்து நோக்கினால் சூரா நிசாவுடைய 4வது அத்தியாயத்தின் 28வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான், குலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவனிடத்திலே தவறு மறதி பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன சொன்னார்கள், குல்லு பனி ஆதம யுக்தியு பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மகனை பொறுத்தவரையிலே இரவிலையும் பகலிலையும் அவன் தவறிழைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வும் திருமறையிலே சொல்லிவிட்டான். அப்ப இதுதான் மனிதனுடைய அடிப்படை பண்பு இயல்பாக இருக்கின்றது. இந்த இயல்புக்கு மாற்றமாக தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதன் பலவீனமாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வும் தூதரும் தெளிவான சான்றுகளை வைத்து எங்களுக்கு சொன்னதற்கு பின்னால் இல்லை இல்லை இன்னாரிடத்திலே தவறு வராது, அவர் சொன்னால் 100% சரியாக இருக்கும், அவர் எப்பேற்பட்டவர் இப்படி என்று கூட்டு பக்தி வைத்து இந்த வசனங்களுக்கு மாற்றமாக ஒருவர் ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் அவர் தெளிவான தக்லீதிலே இருந்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி ஒரு அறிஞர் என்ன செய்கிறார், அல்ல ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அந்த கருத்தை முன்வைக்கக்கூடிய நேரத்திலே
குர்ஆனுடைய எந்த ஒரு ஆதாரத்தையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய எந்த ஒரு பொன்மொழியையும் ஆதாரமாக காட்டாமல் ஒரு சட்டத்தை, ஒரு தீர்ப்பை கேட்கிற நேரத்தில் இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு ஆதாரத்தையும் முன்னிலைப்படுத்தாமல் சொல்லுகிற நேரத்திலே அதையும் என்ன செய்கின்றார்கள்? ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்ப இதுவும் தக்லீது. இது நம்ம திருமறை குர்ஆனில் பார்த்தோம் என்று சொன்னால், சூரா பக்கரா 2வது அத்தியாயத்தினுடைய 170வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வைதா கீல லஹும் தபிஊ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? காலு பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்கட முன்னோர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றுவோம். அல்லாஹ் இறக்கிற நீங்க எத்தனை வசனத்தை காட்டலாம், நபிகள் நாயகம் சொன்ன எத்தனை ஹதீஸை காட்டலாம், எங்களுக்கு ஹதீஸ் மேட்டர் கிடையாது, எங்களுக்கு குர்ஆன் வசனம் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது. எங்கட முன்னோர்கள், எங்கட பெரியவர்கள், நாங்க மதிக்கக்கூடியவர்கள் எதை சொன்னாங்க, அவங்களை நாங்க எதுல கண்டோமோ அதைத்தான் நாங்க பின்பற்றுவோம் இப்படின்னு வழிகேடர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை முன்னிலைப்படுத்தாமல், நபிகள் நாயகத்துடைய பொன்மொழியை முன்னிலைப்படுத்தாமல் ஒரு செய்தியை சொல்லுகிற நேரத்திலே அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால், எங்களுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று ஒருவன் நம்புவான் என்று சொன்னால் அவன் தெளிவான தக்லீதிலே வழிகேட்டிலே இருக்கிறான் என்று இந்த வசனம் எங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கின்றது. அதே நேரத்தில் சில வழிகேடர்கள் என்ன செய்வார்கள் என்றால், திருமறை குர்ஆனுடைய வசனத்தை முன்னிலைப்படுத்துவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை ஆதாரம் என்ற பெயரிலே எடுத்து வைப்பார்கள். ஆதாரம் என்ற பெயரிலே வைத்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. முன்வைக்கக்கூடிய கருத்துக்கும் அதற்கு துணை சான்றாக எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? இவர் சொல்லுகின்ற கருத்தை உண்மையிலே இந்த வசனத்திலிருந்து தான் எடுத்தாரா, இந்த ஹதீஸிலிருந்து தான் நிறுவினாரா, அப்படி என்பதை ஒருவன் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அலசி ஆராய்ந்து பார்த்து இருந்தால் ஏற்க வேண்டும், இல்லை என்றால் தூக்கி கடாச வேண்டும். இல்லாத நேரத்திலையும் ஒருவன் ஏற்பான் என்று சொன்னால் அவன் தெளிவான வழிகேடு தக்லீதிலே இருக்கிறான். திருமறையிலே நாங்கள் பார்த்தோம் என்றால், சூரா ஆராஃப் 7வது அத்தியாயத்தின் 25வது அத்தியாயத்தினுடைய 73வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன இதா துக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யகிர்ரு அலைஹா சும்மன் வ உம்யானா. நல்ல மக்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற நேரத்தில் சொல்லி காட்டுகிறான், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்து சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனத்தோடு எடுத்து சொல்றாரு, எடுத்து சொல்லப்படுகிற நேரத்தில் நல்ல சிந்திக்கின்ற ஈமானுள்ள மக்கள் எப்படி இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். லம் யகிர்ரு அலைஹா சும்மன் வ உம்யானா, அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் அதிலே விழமாட்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சிந்தித்து பார்ப்பார்கள். அல்லாஹ் சொன்னதாக சொல்கின்றானே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்கின்றானே, உண்மையில் அல்லாஹ் இந்த கருத்தை தான் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸினூடாக உண்மையிலே இந்த கருத்தை தான் இந்த மனித சமுதாயத்துக்கு போதித்தார்களா? அப்படி என்று சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் நல்ல மக்கள், ஈமானுள்ள மக்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அப்ப இந்த அடிப்படை வசனங்களை நாங்கள் வைத்து பார்க்கிற நேரத்திலே இந்த அடிப்படைகளுக்கு மாற்றமாக ஒருவன் குருட்டு பக்தியிலே ஆதாரத்தை சொல்லி ஆதாரத்துக்கும் கருத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிற நேரத்தில், அல்லது ஆதாரம் இல்லாமல் பேசுகிற நேரத்தில், அல்லது இவர் பெரியவர் அறிஞர் மகான் என்ற அந்த நம்பிக்கையில் இவருக்கு தவறே வராது என்று அவரை நம்பி அவருடைய கருத்துக்களை உள்வாங்குகின்ற நேரத்திலே இவைகள் தெளிவான தக்லீத் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த தக்லீதை தான் இவ்வளவு காலமும் இந்த இலங்கை மண்ணிலே மதுஹப் என்றும் தரீகா என்றும் இன்ன பிற சரபுகள் என்ற பெயரிலையும் மக்கள் இந்த தக்லீதி சிந்தனையிலே மூழ்கி கிடந்த மக்களை 30-40 ஆண்டுகளாக இந்த தௌஹீத் ஜமாத் என்ன செய்கின்றது? தக்லீது வேண்டாம், நீங்கள் குர்ஆன் சுன்னாவை சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள். தௌஹீத் ஜமாத்தாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு கருத்தை சொன்னால் கூட நாங்கள் சொல்கிறோம் என்பதற்காக வேண்டி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நாங்கள் சொல்லுகின்றது உண்மையில் திருமறையில் இருக்கின்றதா, நாங்கள் சொல்லுகின்ற நபிமொழிகளை நீங்கள் எடுத்து அலசி ஆராய்ந்து வாருங்கள் என்று மக்களை சிந்திக்க தூண்டி தக்லீதிலிருந்து மக்களை மீட்டெடுத்து சத்தியத்திலே மக்களை வார்த்தெடுத்து நாங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய எங்களிடத்திலே எங்க தக்லீத் இருக்கும்? இமாம்களை பின்பற்றக்கூடாது, நபி தோழர்களாக இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான கருத்தை அவர்கள் பேசியிருப்பார்கள் என்றால், எங்காவது சொல்லி இருப்பார்கள் என்றால், நபிகள் நாயகத்துடைய தோழர்களாக இருந்தாலும்
குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக பேசியிருந்தால் அதை பின்பற்றக்கூடாது, தூக்கி கடாசப்பட வேண்டும் என்று இந்த இலங்கை மண்ணிலே அடித்து தெளிவாக இந்த மனித சமூகத்திலே முன்வைத்த ஒரே அமைப்பு என்றால் தௌஹீத் ஜமாத் ஆகிய நாங்கள் மாத்திரம்தான். அப்ப இப்படி தெளிவாக இந்த தக்லீதுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே ஒருவர் இவ்வளவு தெளிவான சான்றுகளும் முன்வைக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த தக்லீதில் அவர் மூழ்கி கிடந்து குர்ஆனையும் சுன்னாவையும் விலங்கு ஏற்றுக்கொள்ளாமல் குருட்டு பக்தியில் அவருடைய நடவடிக்கைகளை கழிப்பார் என்றால் நாளைய மறுமையுடைய தினத்திலே அவருக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயத்தின் 166 167 ஆகிய 2 வசனத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இது தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ வரவுல் அதாப், பின்பற்றப்பட்டவர்களை விட்டும் பின்பற்றியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் வேதனையை காணுகின்ற நேரத்திலே அவர்கள் விலகிக் கொள்வார்கள். ஒரு சமூகம் ஒரு சாராரை பின்பற்றி இருப்பதை இவங்க சொன்னா சரியாகத்தான் இருக்கும் என்று மறுமையில் குற்றவாளி கூண்டிலே நீதிமன்றத்திலே அல்லாஹ் விசாரணைக்காக நிறுத்துகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய வேதனையை பார்க்கிற நேரத்தில் யாரை பின்பற்றினோமோ அவங்க பின்பற்றப்பட்ட மக்களை விட்டும் ஒதுங்கி விலகி சென்று விடுவார்கள். 2 சாராருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு முறிந்துவிடும். அப்ப இந்த தக்லீதுவாதிகள் எவர்கள் பின்பற்றினார்களோ அவர்கள் என்ன சொல்வார்கள், வகால அல்லதீன தபஉ லவ் அன்ன லனா கர்ரத்தன் ஃபலதபர்ரா மின்கும் கமா தபர்ரவு மின்னா, எங்களை விட்டவங்க விலகி சென்றார்களே, எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கப்படும் என்றால் எங்களுக்கும் அவர்களை விட்டு விலகிக் கொள்ளலாமே. நாங்க தக்லீது பண்ணி இங்க மாட்டிக்கிட்டோம், அவங்க சொன்னதை நம்பிட்டோம், இங்க நரகம் இருக்கிறது, தண்டனை இருக்கின்றது, எங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்பான் என்று சொன்னா நாங்க தக்லீது செய்ய மாட்டோம், அவங்களை பின்பற்ற மாட்டோம், குருட்டு பக்தியில் இருக்க மாட்டோம் என்று எங்க ஞானம் பிறக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நீதி விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு ஞானம் பிறக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், நரக நெருப்பிலே அவர்களை போட்டு அல்லாஹ் வாட்டி வதைத்து வேதனை செய்கின்ற நேரத்தில் யௌம துகல்லபு உஜூகும் ஃபின்னார், சில முகங்களை அல்லாஹ் நரகிலே புரட்டி அடிக்கிற நேரத்திலே அவர்கள் என்ன சொல்லுவார்கள், யகூலூன யா லைத்தனா அதானல்லாஹு வ அதான ரசூலா, எங்களுக்கு ஏற்பட்ட கேடே நாசமே, நாங்க அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றி இருக்க கூடாதா, அல்லாஹ்க்கும் தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்க கூடாதா, பெரியவர்களையும் சாதாத்துமார்களையும் எங்களோட தலைவர்களையும் பின்பற்றினோமே, அவங்க சொன்னதை நாங்க நம்பிட்டோமே, படுபாவிகள் எங்களை நாசமாக்கி விட்டார்கள் என்று எங்கே ஞானம் பிறக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மஹ்ஷரிலே பிறக்கும், நரகத்தில் வேதனை செய்யப்படுகிற நேரத்திலே ஞானம் பிறக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இதனால் தான் தௌஹீத் ஜமாத் இவ்வளவு காலமும் பிரச்சாரம் செய்கிறது தக்லீது கூடாது என்று. அப்ப எதிர்த்தரப்பில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் தக்லீதுவாதிகள் என்பதை நாங்கள் இந்த விவாதத்திலே ஆணித்தரமாக அடுக்கடுக்கான சான்றுகளின் மூலமாக நிரூபிக்க இருக்கிறவர்கள் எப்படி தக்லீத் செய்கிறார்கள், தக்லீது மாயையில் எப்படி வீழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வின் அருளால் இந்த விவாதம் நிறைவுறுகிற நேரத்தில் நாங்கள் நிரூபிக்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் நாங்கள் ஒரு விவாதத்தை பார்த்துவிட்டு அதில் உள்ள உண்மை எது, பொய் எது, ஹக்கு எது, பாத்தில் எது என்பதனை தெளிவாக தெரிந்து கொண்ட பின்னர் இன்ஷா அல்லாஹ் இந்த மண்டபத்திலிருந்து நாங்கள் வெளியேற இருக்கிறோம். இதுக்கு மிகவும் ஒரு பெரிய சந்தர்ப்பமாக அல்லாஹு தஆலா இந்த தலைப்பிலேயே இந்த விவாதத்தை எங்களுக்கு அல்லாஹு தஆலா அமைத்து தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது தலைப்பை சரியாக நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் மனசிலே இந்த தலைப்பு இந்த ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தலைப்பை மறந்து விடக்கூடாது. அது நான் பேசும் பொழுது தலைப்புக்கு வெளியே போனாலும் உங்கள் மனதிலே சொல்ல வேண்டும், இவர் தலைப்புக்கு வெளியே போகிறார். அவங்க பேசுற நேரம் அவங்க தலைப்புக்கு வெளியே போகின்ற பொழுதும் உங்கள் உள் மனசு சொல்ல வேண்டும், இவர் தலைப்புக்கு வெளியே போகிறார். தலைப்பை சரிபார்த்து கொள்ளுங்கள். நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபி தக்லீத்வாதியா, மீண்டும் நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபி தக்லீத்வாதியா, எஸ்எல்டிஜேயினர் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாஅத்தினர் தக்லீத்வாதிகளா என்ற அந்த தலைப்பை ஆரம்பமாக உங்கள் மனசிலே, அது எந்த தரப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை,
இதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வீடியோவை பார்க்கிற யாராக இருந்தாலும் இந்த தலைப்பை மனசிலே ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள் என்பதனை ஆரம்பமாக வேண்டிக் கொள்கிறேன். இது முதலாவது விஷயம். அடுத்ததாக தக்லீதை பற்றி எதிர்த்தரப்பு வாதி அழகாக வைத்தார், பல செய்திகளை சொன்னார். அதை திரும்பவும் மீட்டி மீட்டி இருப்பதை விட சில விஷயங்களை மேலதிகமாக சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போறது மிகவும் பொருத்தமாக நினைக்கிறேன். இது முன்னுரை என்பதனால் இந்த முன்னுரையிலே முக்கியமாக அமைய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது தக்லீத் என்பதற்கு தக்லீத் என்ற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது, இது அரபு வார்த்தை. அரபுல தக்லீத் என்பதற்கு என்ன அர்த்தம் மொழியில் பார்க்கின்ற பொழுது வதுஉ ஷை ஃபில் உனுகி முஹீதம் பிஹி. இந்த தக்லீத் என்ற வார்த்தையை நாங்க எங்க இருந்து அந்த மொழி அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரபு மொழியில இருந்து சொல்ல வேண்டும். அரபு மொழியில என்ன இருக்கிறது என்று சொன்னால் தக்லீத் என்று சொன்னால் ஒரு பொருளை கழுத்திலே சுத்தியதாக வைப்பது என்பதுதான் மொழியிலே இருக்கிற அர்த்தம். மொழியில என்ன அர்த்தம் என்று சொன்னால் அந்த அர்த்தத்தின் விளக்கம் என்னன்னு சொன்னால் ஒருவர் என்ன செய்வார், ஒருவருடைய கழுத்துல ஒரு மாலை போன்று, மாலை கழுத்துல அணிகிற மாலை இருக்கிறதே பெண்கள் அணிவார்களே, மாலையை போன்று சுத்தி விடுவது. சுத்தி விட்டு என்ன செய்யறோம் சொன்னா என்ன செய்வாங்க என்று சொன்னா அந்த மாலையில தலையில கழுத்துல போட்டுட்டு என்ன செய்வாங்க, இழுப்பாங்க. இழுக்கிற இடமெல்லாம் போகணும், இழுக்கிற இடமெல்லாம் போகணும், இது அர்த்தம். அதுபோல நடைமுறையில பரிபாஷையில என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஆதாரம் இன்றி சொல்ற ஒரு செய்திய சரியா பிழையா என்று பரிசீலனை செய்து பார்க்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்வது, இது என்னது பரிபாஷையில உள்ள அர்த்தம் என்பதனை சுருக்கமாக சொல்லுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயத்தோடு இந்த தக்லீத் என்பது மார்க்க அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் தக்லீத் என்பது கூடாது, தக்லீத் செய்யக்கூடாது, தக்லீது ஹராம். எப்படி ஹராம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஹராம் என்று சொன்னால் ஒருவர் தக்லீத் செய்வதாக இருந்தால் அவர் நரகத்துக்கு உரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த தக்லீத் என்ற அந்த செயல் நரகத்துக்கு இட்டு செல்லும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு சின்ன விஷயம் கிடையாது, வெறுமனே அவளை தூக்கி வீசிட்டு போற ஒரு விஷயம் கிடையாது. தக்லீத் என்று சொன்னால் நாங்க பயப்பட வேண்டும். அட இதன் மூலம் நான் எல்லாம் சரியா செய்கிறேன், எல்லாமே எனக்கு சரியாக இருக்கிறது, நான் என்ன தொழுக சரி குர்ஆன் சொன்னா, என்ன ஹஜ்ஜி சரி குர்ஆன் சொன்னா, என்ன உம்ரா சரி குர்ஆன் சொன்னா, என்ன ஏனைய வணக்கங்க எல்லாமே சரி குர்ஆன் சொன்னா, ஆனா தக்லீத் என்கிட்ட இருக்குது, எங்க போம், நரகம். அத எதிர்த்தரப்பு வாதியும் சொன்னார், யௌம துகல்லபு உஜூஹுகும் ஃபின்னார், சூரத்துல் அஹ்ஸாப்ல வருது 66 67 68. என்ன வருது, யௌம துகல்லபு உஜூஹுகும் ஃபின்னார், நரகத்திலே சில முகங்கள் புரட்டி எடுக்கப்படும். யௌம துகல்லபு உஜூஹுகும் ஃபின்னார் யகூலூன் யா லைதனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா. என்ன சொல்லுவார்கள் தெரியுமா, நரகத்திலே புரட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது என்ன சொல்லுவார்கள் என்றால் யா லைதனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா, அல்லாஹ்வையும் தூதரையும் நாங்கள் பின்பற்றி இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று கை செய்தப்பட்டு அவர்கள் என்ன சொல்லுவார்கள், அந்த செய்தியை சொல்லுவார்கள். அதே போல வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா, நல்லா பதிவு செய்து கொள்ளுங்கள், இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅதல்லுனா ஸபீலா. எங்கள் இரட்சகனே, நாங்க குர்ஆன் சுன்னாவையோ அல்லாஹ் ரசூலையோ நாங்க பின்பற்றல. என்ன சொல்லுவாங்கன்னா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா, நாங்க எங்களுடைய தலைவர்கள் பெரியோர்கள் இவர்களைத்தான் நாங்கள் பின்பற்றினோம் சொல்வார்கள். அதே போல ரப்பனா ஆதிஹிம் ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا, இந்த
விஷயத்தை நான் ஏன் சொல்லுகிறேன் மொழிபெயர்ப்பை என்று சொன்னால் இதான் ஆணி வேர், இதான் அடிப்படை. இதுல இருந்துதான் எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அமைய வேண்டும், தக்லீத் என்ற தலைப்புக்குள்ள. அதனால சொல்கிறேன், ரப்பனா ஆத்திகிம் லிஃபைனி மினல் அஸாப், யா அல்லாஹ் நான் தக்லீத் பண்ணினேன் என்றதால என்னை நரகத்திலே நுழைவிக்க செய்கிறாய். நான் யார தக்லீத் பண்ணேனோ, ரப்பனா ஆத்திகிம் லிஃபைனி மினல் அஸாப், வேதனையில் இரட்டிப்பை கொடு, எனக்கு தாரமாறி தந்துடாத, என்னை விட இரட்டிப்பா கொடுத்து விடு. வல் அன்ஹும் லஅனன் கபீரா, பெரும் சாபமாக சபித்து விடு என்று யாரு சொல்றது? நரகத்தில் நுழைஞ்ச தக்லீத்வாதிகள் சொல்லுவார்கள். இது விளங்குதானே? இது எங்களுக்கு மனப்பாடமான குர்ஆன் சுன்னாவை பேசுகிற எல்லா சகோதரர்களுக்கும் மனப்பாடம், அரபு வாசகத்தோடு மனப்பாடமான ஆயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டேன். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இப்ப எதிர்த்தரப்பு சகோதரர் பேசுகின்ற பொழுது என்ன சொன்னாரு? நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. அவர்களை பற்றி தக்லீத்வாதிகள் என்ற விமர்சனம் எல்லா தரப்பினராலும் சொல்லப்படுகிறது என்று சொன்னார். சொல்லுகின்ற பொழுது அதே அந்த வார்த்தையோடு சேர்த்து சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், ஆனால் அந்த தக்லீது எங்களுக்கிட்ட இல்ல, எங்களுக்கிட்ட இல்ல. ரெண்டு செய்தியும் சேர்த்து தான் அவர் பதிவு செய்திருக்கிறார். முதலாவது விஷயம் என்ன? எங்களை விமர்சிக்கிறாங்க, நாங்க தக்லீத்வாதிகளாம் என்று விமர்சனம் செய்கிறார்கள். ஆனா அந்த தக்லீது எங்களுக்கிட்ட இல்ல. எங்களுக்கு எப்படி வரும்? நாங்க தானே தக்லீத உடைச்சாக்கள், எங்கட ஜமாத்து மாதிரி யாரு தக்லீத உடைச்சது அப்படி என்று ஒரு வாதம் சொல்லப்படுகிறது தானே. இப்ப பாருங்க, தக்லீத் இல்ல தானே. அதே ஜமாஅத்தை சேர்ந்த சகோதரர் ஹிஷாம் என்ன சொல்றாரு என்றத பாருங்க. ஜமாத்துல இருக்கிறாங்க, எஸ்எல்டிஜியாக இருக்கட்டும், டிஎன்டிஜியாக இருக்கட்டும், அதிகமான மக்கள் இந்த ஜமாத்துக்குள்ள இணைந்திருக்கிறார்கள். எதனால இணைந்திருக்கிறார்கள்? சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கொள்கை ஈர்க்கப்பட்டு இந்த கொள்கையை சரிகண்டு சிலர் இந்த கொள்கையில இருப்பாங்க. பலரை பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி இந்த கொள்கையை ஆய்வு செய்து இந்த கொள்கை சரின்றது 100% சரிகண்டு உண்மையிலே இந்த கொள்கையில இந்த ஜமாத்தில் அதிகமான மக்கள் கிடையாது. இந்த கொள்கையை ஆய்வு செய்து இந்த கொள்கை சரின்றது 100% சரிகண்டு உண்மையிலே இந்த கொள்கையில இந்த ஜமாத்தில் அதிகமான மக்கள் கிடையாது. இந்த ஜமாத்தில் அதிகமான மக்கள் கொள்கையை சரிகண்டு 100% என்று சரிகண்டு ஆய்வு செய்து அதிகமான மக்கள் கிடையாது. அப்ப இது எந்த ஜமாத்து? எஸ்எல்டிஜே ஜமாத்து. இந்த எஸ்எல்டிஜே ஜமாத்துல அதிகமானவர்கள், கொஞ்சம் பேரு அல்ல, அதிகமானவர்கள் யாருண்டா அவங்க சொன்ன வரைவிலக்கணப்படியே தக்லீத்வாதிகள். அல்ஹம்துலில்லாஹ், முன்னுரையிலே விஷயம் முடிஞ்சு. எஸ்எல்டிஜே தக்லீத்வாதிகள் தான் என்பதனை முன்னுரையில் நிரூபித்து விட்டு இது ஒரு விஷயம். இரண்டாவது, நஸ்ரி சலஃபி தக்லீத்வாதி என்றதை அவங்க நிரூபிக்கணும். நஸ்ரி சலஃபி தக்லீத்வாதி என்றதை நிரூபிக்கணும். அவர் ஒருமை சொல்லாக சொல்லாமல் பன்மை சொல்லாக பேசுறாரு. எதிர் தரப்பினர்கள் தக்லீத்வாதிகள் என்பதனை நாங்கள் நிரூபிப்போம். இப்ப இந்த இஸ்ஸாக் போல இருக்கிறாரு, இவர் தக்லீத்வாதி நிரூபிங்க, விவாதத்தில் எடுபடாது. அங்கிட்டு இன்னொரு இருக்கிறாரு, அவரை நீங்க நிரூபிங்க, எடுபடாது. வேற யார, என்னை தவிர நீங்க வேற யார கொண்டு வந்து வச்சாலும் அது எடுபடாது என்றத நீங்க ஆடியன்ஸ், இந்த இடத்துல இந்த விவாதத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிற சகோதரர்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இவங்க யார தக்லீத் பண்றாங்களோ அவரே சொல்றாரு, அதையும் பாருங்க. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அப்படின்னா இவங்க சொல்றது கரெக்டா இருக்கணும்னு கையை தூக்குறாங்க, நெஞ்சில கட்டினா கட்டுறாங்க. 90% பேரு இப்படித்தான் இருக்கிறார்கள். 10% பேர் தான் என்ன செய்யறாங்க, அவன் என்ன ஆதாரம் சொல்றான், இவன் என்ன ஆதாரம் சொல்றான், இவன் என்ன ஆதாரம் சொல்றான், கொண்டு வந்து வையா முட்டைங்க சொல்லு பதில அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி இதெல்லாம் தவறு இதெல்லாம் சரின்னு விளங்கி பின்பற்றக்கூடியவர்களாக ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான் இருக்கிறாங்க. இதை மறுக்க இயலாது, மறுக்க இயலாது. ஹிஷாம் பிரதர் சொன்னார், அதிகமானவர் எங்கட சகோதரர் பிஜே அல்லது அறிஞர் பிஜே அவர் நேரு வழியில அல்லாஹு தாலா கொண்டு வந்து சேர்க்கணும் மௌத்துக்கு முன்னால அவர் சொல்றாரு 90% அதிகமானோர் அவங்க சொன்னாங்க. இவன் வீத கணக்கு சொல்ற 90% எப்படின்னு சொன்னா ஆய்வு இல்லாம சரியா பிள்ளையாண்டு பார்க்காம
எடுத்துக்கொள்றார்கள், ஏற்றுக்கொள்றார்கள். இதுக்கு அவங்க சொன்ன வரைவிலக்கணப்படி என்ன பேரு? என்ன பேரு? என்ன பேரு? தக்லீத். தக்லீத் தக்லீத் எஸ்எல்டிஜியினர் தக்லீத்வாதிகள். முடிஞ்சுதா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் உள்ள விஷயங்கள்ல இன்னும் பல விஷயங்கள் வரும், உங்களுக்கு அதுல பார்த்துக் கொள்ளலாம். அதே போல இந்த விவாதத்துல இரு பகுதி மிக முக்கியமானது. ரெண்டு பகுதி இருக்குது, சரிதானே? இந்த ரெண்டு பகுதியில ஒன்று அவங்க தக்லீத்வாதிகள் இல்லை என்பதை நிரூபிக்கணும். இது போற சொல்றா பொய் தான் சொல்லணும், சரிதானே? தக்லீத்வாதிகள் இல்லை என்பதை நிரூபிக்கணும். இது ஒரு பகுதி 50%. இதுக்கு போற என்ன வாதத்தை வச்சாலும் பொய்ய சொல்லி தான் சமாளிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நான் ரெண்ட காட்டிட்டேன். அதே போல அது மட்டும் விவாதம் அல்ல, நான் நஸ்ரி, ஜிப்ரி, சலஃபி, தக்லீத்வாதி என்பதையும் நிரூபிக்கணும். இரண்டையும் சேர்த்துத்தான் கொண்டு போக வேண்டும் என்பதனை மக்கள் தெளிவாக ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நின்று கொள்ளுங்கள். இதில் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்பதை ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புள்ள சகோதரர்களே, எதிர்த்தரப்பினை பொறுத்தவரையிலே நாம் தக்லீதுக்கு என்ன வரைவிலக்கணத்தை சொன்னோமோ அந்த வரைவிலக்கணம் தான் தக்லீதுக்கு உண்டான வரைவிலக்கணம் என்பதை ஏற்றிருக்கின்றார்கள். இதை தாண்டிய ஒரு வரைவிலக்கணத்தை தக்லீதுக்குண்டான வரைவிலக்கணமாக அவர்கள் சொல்லக்கூடாது. அதே நேரத்திலே ஒரு தகவலை பதிய வைத்தார். 2 வீடியோ கட்டின்களை போட்டு எஸ்எல்டிஜியினர்கள் தக்லீத்வாதிகள், இதோடு விவாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சார், பதிய வச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2 வீடியோக்களை பொறுத்த வரையிலே இது நாங்கள் பேசிய வீடியோக்கள் தான். நாங்கள் எங்கேயும் ஒளிச்சு மறைச்சி வச்சிருந்து அதை நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரல. நாங்களாக பப்ளிக்காக போட்டிருந்த வீடியோக்கள் தான். அந்த வீடியோ முழுமையாக பார்த்தாலே அதில் நாங்கள் என்ன சொல்ல வர்றோம், என்ன சொல்லி இருக்கிறோம் என்பதை முழுமையாக பார்க்குற நேரத்தில் பார்க்கக்கூடியவங்க புரிஞ்சு கொள்வாங்க. என்றாலும் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லாமல் போக மாட்டோம். அதுக்கு என்ன செய்வோம், நாங்கள் பின்னாடி பதில சொல்லத்தான் இருக்கின்றோம். அதே நேரத்தில் முன்னாடி என்ன செய்கிறாரு, ஆரம்பத்தில் சிலண்ட் ஆயிடுறாரு. என்னோடு இருக்கிறவங்களை நீங்கள் பேசிடக்கூடாது, என்ன மட்டும் தான் பேசணும். ஏன்னாப்பா அவரோட கூடியிருக்கக்கூடியவங்க தக்லீத்வாதிகள், தக்லீத் குஞ்சுகள் தான் என்பதை அவரே என்ன செய்யறாரு, வாக்குமூலம் கொடுக்கிறாரு. அதனால தான் இப்ப பயம் நடுங்குது போல. அடுத்தவங்கள பேசிடக்கூடாது, நான் மட்டும் தான் என்ன மட்டும் தான் பேசணும். குழுவாக அழைச்ச நேரத்தில் வர முடியாது. அப்ப இதுக்கு தான் குழுவா அழைச்ச நேரத்தில் வராம இருந்திருப்பாரோ அப்படின்னு யோசிக்க தோணுது. அடுத்து எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர் தக்லீத்வாதி என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்கான முதலாவது சான்றை இந்த இடத்துல நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அதை நாங்கள் முதலாவதாக வைக்கக்கூடிய சான்று என்னவென்று சொன்னால், ஒரு நபிமொழி இடம்பெறுகின்றது. அந்த நபிமொழி ஒரு ஹதீஸ் என்ற பெயரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ரசூலுல்லாஹ்வை தொடர்பு படுத்தி ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிற நேரத்திலே அந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை குறித்து அவர்கள் நல்லவர்கள், அவர்களிடத்தில் தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை, அவர்கள் சிக்கத்துகள் அவுசக்குகள் இப்படி என்று ஹதீஸ் கலையில் இருக்கக்கூடிய இமாம்கள் அறிஞர்கள் நல்லவர்கள் என்று அவருக்கு நச்சான்று சொல்லி இருந்தால் அவரிடத்தில் தவறே வராது, அவர்கள் தவறை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் தான், அப்படி என்ற ஒரு போங்கிலே தான் எதிர்த்தரப்பினர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு இவர்களுடைய இந்த தக்லீதுடைய உச்சகட்டம் இருக்கிறது என்று சொன்னா, இமாம் ஒருத்தருக்கு நல்லவர் என்று நச்சான்று சொல்லிவிட்டார் என்று சொன்னா அது அல்லாஹ் ஒருவரை நல்லவர் என்று நச்சான்று சொன்னதை விட ஒரு படி மேலே கொண்டு போய் வைக்கிறான். அல்லாஹ் ஒருவரை நல்லவர் என்று நச்சான்று சொல்றான் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒருவர் நல்லவராக பார்க்கப்படுறார் என்று சொன்னா அவர் தவறை விட்டும் அப்பாற்பட்டவர், அவரிடத்திலே தவறு வராது என்று எந்த இடத்திலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டவில்லை. நபித்தோழர்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான் என்று ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று திருமறை குர்ஆனிலே நபித்தோழர்களை அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறான். அது மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் எப்படி சிலாகித்து சொன்னார்கள், ஹஸ்ஸானுடைய நாவிலே ஜிப்ரீல் பேசுகிறார்,
இப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து பேசினார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையிலே நபிகள் நாயகத்தால் ஒருவர் நல்லவர், சிறந்தவர் அப்படி என்று நற்சான்று சொல்லப்பட்டு விட்டது என்றால் அவரிடத்தில் தவறே வராது என்று அர்த்தம் கிடையாது. ஏன்னா அந்த நபித்தோழர், அதே நபித்தோழர்களை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 24வது அத்தியாயத்தின் 12வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், உங்களில் ஒரு சாரார் தான் அந்த அவதூறை பரப்பினார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்களை குறித்து அவதூறு சொல்லப்படுகின்ற நேரத்திலே அந்த அவதூறை பரப்பியவர்கள் இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள், மிஸ்தக் இப்னு உசாசா போன்ற நபித்தோழர்கள், இவர்கள் தான் அந்த அவதூறை சமூகத்திலே சமூகமயப்படுத்துவதிலே முன்னணியிலே இருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையிலே நல்லவர்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், இன்னாருடைய நாவிலே ஜிப்ரீல் பேசுகிறார் என்றெல்லாம் சிலாகித்து சொல்லப்பட்டவர்களுடைய நிலையை எப்படி இருக்கின்றது? அவர்கள் மாசூம்கள் கிடையாது, தவறை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. இப்படியான நிலையில் தான் அவர்களே இருக்கின்றார்கள். ஆனா எதிர்த்தரப்பினரை பொறுத்தவரையிலே ஒரு அறிஞர் இமாம் புகாரியோ இமாம் முஸ்லிமோ அல்லது இப்னு ஹஜரோ ரஹபியோ இது போன்ற ஹதீஸ்களை வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை சிக்கத்துகள், ஔசக்குகள் என்று, நல்லவர்கள் என்று அவர்களுக்கு நெச்சாண்டு சொல்லப்பட்டு விட்டது என்றால் அவங்களோட தவறு வராது. அவங்க அறிவிச்ச செய்தியில எப்படி தவறு வரும்? புகாரிட செய்தி எப்படி மறுப்பீங்க? முஸ்லிம்ட செய்தி நீங்க எப்படி மறுப்பீங்க? எப்படி எல்லாம் பேசுறாங்க. 2016ல நீங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க இந்த மலக்கா, அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் இப்படி என்று இவங்க பேசுகிறார்கள் என்றா, அப்ப இவங்க என்ன செய்கின்றார்கள்? அந்த இமாம்கள் ஒருவரை நல்லவர் என்று சான்று சொல்லிவிட்டார் என்று சொன்னா அவங்க அப்படியே 100% தக்லீது செய்கின்றார்கள். இமாம் சொல்லிவிட்டார் என்று சொன்னா அதுல தவறு வராது என்ற நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள். அந்த ஹதீஸ் கலையையே தொகுத்து வழங்கிய அறிஞர்களை இப்படி சொல்லல. அந்த அறிஞர்களை என்ன சொல்லல? ஒருவர் நல்லவர், ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்ற தரத்தை அடைந்து விட்டது என்றால் இந்த அறிவிப்பாளர்களிடத்தில் 5 பேரோ 4 பேரோ 6 பேரோ 7 பேரோ இடம்பெறுகின்ற இந்த அறிவிப்பாளர்களிடத்தில் தவறே வராது இப்படி என்ன செய்யல, அந்த இமாம்களே சொல்லல. அவங்களே என்ன சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அன்ன ஷுரூத்தல் ஹம்ஸத சாபிகத கத துஹக்கிகத் ஃபீஹி, ஒரு ஹதீஸில் 5 நிபந்தனைகள் பொதிந்து விட்டது என்றால் இத்திசாலு சனத், அதாலத்துர் ருவாத், லபுத்துர் ருவாத், அதே நேரத்தில் அதமுல் சுஜூத், அதமுல் இல்லா, இந்த 5 நிபந்தனைகள். அறிவிப்பாளர் வரிசை இணைஞ்சிருக்கணும், அறிவிப்பாளர்கள் நாணயமாக இருக்கணும், அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மை சரியாக இருக்கணும், அதுல சார்ந்து இருக்கக்கூடாது, அதுல இல்லத்தில் இருக்கக்கூடாது. இப்படி இந்த 5 நிபந்தனை அதுல பொருந்தி விட்டது என்று சொன்னால் லா அன்னஹு மக்தூன் பிஸிஹத்திஹி ஃபீ நஃப்ஸில் அம்ரி, அது தன்னளவிலே 100% சரி என்ற அர்த்தம் கிடையாது. சொல்லிட்டு என்ன சொல்லுகின்றார்கள்? லி ஜவாஸில் ஹதை வ நிஸ்யானி அல சிகதி, நம்பகமானவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களிடத்தையும் தவறும் மறதியும் வருவதற்கு இடம்பாடு வாய்ப்பு இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்று ஹதீஸ்களையே தொகுத்து வழங்கினவர்களே இதையும் இணைத்துத்தானே சொல்லுகின்றார்கள். அப்ப நாங்க ஒரு செய்தியை இதிலே தவறு இருக்கின்றது, என்னதான் அறிவிப்பாளர்கள் நல்லவர்களாக காணப்பட்ட போதிலும் தவறு இருக்கு என்று சொல்ற நேரத்தில் அதை எப்படிங்க தவறு வரும்? அவங்கள யாரு? புகாரி இமாம் எப்படியாப்பட்டவர்? இமாம் முஸ்லிம் யாரு? அவங்க எந்த காலத்துல வாழ்ந்தவங்க? அவங்க எல்லாம் எப்படி தரம் பிரிச்சாங்க? எப்படி எல்லாம் கேட்கிறாங்க. நீங்க எல்லாம் அறிவிப்பாளர் வரிசையில அந்த சனதில் இருக்கக்கூடியவர்களா? சனதில் உள்ள ரிஜால்களா? நீங்க எல்லாம் ரசூலாட்ட நேரடியாக கேட்டவர்களா? இப்படி எல்லாம் என்ன செய்யப்படுகின்றது? எதிர்த்தரப்பால் பேசப்படுகின்றது. அப்ப இந்த இமாம்களால் ஒருவரை நல்லவர் என்று சொல்லப்படுகின்ற அம்சத்தை எந்த இடத்துல இவர்கள் கொண்டு போய் வைக்கின்றார்கள்? அவங்கள்ட்ட தவறு வராது. இமாம் ஒருத்தர் நல்லவர் என்று சான்று பகர்ந்து விட்டார் என்று சொன்னா அவர் மாசூம், அவர்கிட்ட பிழையே வராது. அப்ப இமாம்களை இந்த அளவுக்கு உச்சகட்ட அளவிலே தக்லீது செய்யக்கூடியவர் யார் என்பதை இதை பார்க்கக்கூடிய நீங்கள் என்ன செய்ய கடமைப்பட்டீர்கள்? புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அதுபோன்று அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு ஒரு துணையாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து சமர்ப்பிக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ரசூலுல்லாஹுடைய பெயரை பயன்படுத்தி ஒரு செய்தி புனையப்பட்டு பதிவு செய்யப்படுகின்றது. சஹீஹ் முஸ்லிமிலே புனையப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹலா என்று அழைக்கப்படுகின்ற சஹாபிய பெண்மணி வருகின்றார்கள். ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்கட வீட்டுக்கு சாலிம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நபித்தோழரை குறித்து சொல்கின்றார்கள்,
சாலிம் அடிக்கடி நம்முடைய வீட்டுக்கு வந்து போகக்கூடியவராக இருக்கிறார். இப்படி சாலிம் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவது அபூ ஹுதைஃபாவுடைய கணவனுடைய முகத்தில் ஒரு வித மாற்றத்தை ஏற்படுத்துது. நான் என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ் இப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த தகவல் முன்வைக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களாம்? சஹலாவை பார்த்து, அருதீகி நீ குடுமா, நீ என்ன செஞ்சிரு, பால் குடு. வந்து சொல்லக்கூடிய செய்தியே என்ன? எங்க வீட்டுக்கு சாலிம் வந்து போறாரு, வந்து போறதே அபூ ஹுதைஃபாவுடைய மனசுல ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தீர்க்கும் விதமாக அதற்கு தீர்ப்பு சொல்லுவார்களா, அல்லது அந்த சங்கடத்தை மேலும் அதிகப்படுத்தி அந்த குடும்ப வாழ்க்கை கசத்து பிரிந்து போகக்கூடிய அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொல்வார்களா? இதை சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் என்ன புரிந்து கொள்ளக்கூடாது என்றால், தக்லீத் என்ற தலைப்பிலே வந்துவிட்டு குர்ஆனுக்கு முரண்படுகின்ற ஹதீஸ்களை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. குர்ஆனுக்கு முரண்படுகின்ற ஹதீஸ்களை இந்த இடத்தில் நாங்கள் பேசவில்லை. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புனையப்பட்டு முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதா இல்லையா? இதை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர்கள் நல்லவர்கள் என்ற ஒரே காரணத்தினால், அந்த அறிவிப்பாளர்களை இமாம்கள் நல்லவர்கள் என்று தரம் பிரித்து சொன்ன ஒரே காரணத்தினால், இந்த செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தை சீர்குலைக்கின்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தின் சிகரம் என்று இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சான்று பகர்ந்த அந்த வசனத்தை குழி தோண்டி புதைக்கின்ற அடிப்படையிலே அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் அருவருக்கத்தக்க செயல்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கக்கூடியவராக அதற்கு துணை நிற்கக்கூடியவராக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள் என்று நபிகள் நாயகத்தை சித்தரிக்கின்றதே இது இவனோட கண்ணுக்கு விளங்காது. இந்த தக்லீதுடைய உச்சகட்டம் ரசூலுல்லாஹ் கேவலப்பட்ட பிரச்சனை இல்லை. அல்லாஹ் திருமறையில் சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படைகள் அதெல்லாம் எங்களுக்கு மெட்டர் இல்லை. எங்களுக்கு என்ன மெட்டர்? புகாரி அறிவிப்பாளர், முஸ்லிம் அறிவிப்பாளர், இவங்க அறிஞர்கள் என்ன சொல்லிட்டாங்க, அதை மீறி போக மாட்டோம். அப்ப யாருல இவங்க தக்லீது பண்ணிக்கொண்டு யார்ட வாழை பிடிச்சு தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க? இமாம்கள் சொன்னால் அதை தாண்டி போகக்கூடாது என்ற அந்த ஒரு மனநிலையிலே எதிர்த்தரப்பினர்கள் இருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்ப இதுக்கு எதிர்த்தரப்பினர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார்கள். நீங்க இமாம்களை தக்லீது பண்ணல என்றா இது சரியில்லைன்னு சொல்லுங்க, அல்லது இதுக்கு மாற்று விளக்கத்தை முன்வைங்க. நாங்கெல்லாம் தக்லீத்வாதி இல்ல அப்படி என்பதை நீங்க என்ன செய்யுங்க, அதை சொல்லி காட்டுங்க. அடுத்து சகோதரர் பி ஜெயலலிதா அவர்கள் பேசிய ஒரு வீடியோ போட்டு காட்டினாங்க. அந்த வீடியோவில் அரைகுறையாக போடாமல் முடிந்தால் அந்த வீடியோவுடைய முழுமையாக நீங்க போடுங்க. ஏன் நீங்க முழுமையாக போட தயங்குறீங்கன்னு சொன்னா, முழுமையாக போட்டாலே உங்களோட குட்டு வெளிப்பட்டு விடும். முடிஞ்சா முழுமையாக போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, முன்னுரையிலே நான் சொல்லிவிட்டேன், இதுக்கு பிறகு சொல்றதா இருந்தால் பொய்யத்தான் சொல்லணும். சரியா? பொய்யிலிருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. சரிதானே? தெளிவாக உங்களோட முன்னுக்காலே அவதூறு. ஏண்ட நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபிக்கு அவதூறு. என்ன அவதூறுன்னு சொன்னா, சரியா, அறிஞர்களுக்கு தவறே வராது. எதிர்த்தரப்பு வாதி சொல்லிக்கிறாரு, சொன்ன ஒரு வீடியோ காட்டினீங்களா? எங்க நான் எங்க சொன்ன காட்டினீங்கன்னா நான் அதை ஏற்றுக்கொள்றேன். நான் இப்படி சொன்னத நீங்க எடுத்துக்க, அறிஞர்களுக்கு தவறே வராது. என்ன விஷயம் சொன்னா, விவாத ஒப்பந்தம் நீங்க பார்த்திருப்பீங்க. விவாத ஒப்பந்தத்தில் என்ன நடந்துச்சு என்றா, இப்ப இங்க பேசி கொண்டிருக்கிறாரு, விவாதம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இவர் வரல என்றது நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. அந்த விவாத வீடியோ சரி பார்த்துட்டு வந்தீங்களா? நீங்க அது சந்தேகமா தான் இருக்குது. என்னன்னு சொன்னா, விவாத ஒப்பந்தத்திலேயே அந்த பக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு ஹிஷாம் பிரதர். அவர்கிட்ட கேட்கிறாரு, புகாரி முஸ்லிமை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, இமாம்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தெளிவா ஏற்கனவே சொன்ன விஷயம் போடுங்க. அதை வரும்போது சிலாக்கள் சொல்லுவாங்க, நான் இமாம்களுக்கு தான் போடுங்க. இல்ல எங்கட விளக்கமா இமாம்களோட விளக்கமான வரும்போது சிலாக்கள் சொல்லுவாங்க, நான் இமாம்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். எங்கட விளக்கம் எதா இருந்தாலும் அதுதான், அவ்வளவுதான். புகாரி முஸ்லிம் எல்லாம் அதுதான். புகாரி முஸ்லிம்ல டோட்டலா 100க்கு 100 சரின்ற நிலைப்பாட்டில் இருக்கீங்க நீங்க. புகாரில் இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸுமே சரியானதுதான், அதுல பலவீனமே கிடையாது அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கீங்க. புகாரி
ஏன்னா இவங்களோட நோட்டீஸ்ல எப்படி வந்துருந்துச்சுன்னு சொன்னா புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ கூட இவங்க வந்து பலவீனம்னு சொல்றாங்க, அதை கூட மறுக்கிறாங்கன்ற மாதிரி வந்துச்சு. அது ஓகே. நான் என்ன சொல்றேன்னா புகாரி முஸ்லீம்ல வாரத்தை மறுக்கிறாங்கன்னா அப்ப புகாரி முஸ்லீம்ல லைஃபே வராதான்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி இல்ல, அதுல லைஃப் அண்ட் ஹதீஸல் வரத்தான் செய்யும். மனிதர்கள் அடிப்படையில் பிழைகள் எல்லாம் வரத்தான் செய்யும், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுல வந்ததுனால சஹியாத்தான் இருக்கும்ன்ற நிலைப்பாடு இல்லை. புகாரில வந்ததுனால இது சரியாத்தான் இருக்கும் அப்படி ஒரு அப்படி இல்லை. அந்த மாதிரி நிலைப்பாடு கிடையாது. அதுதான் சரியா இருந்தா தான் நிலைப்பாடு. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. புகாரில எங்களை விமர்சனம் பண்ணும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா புகாரில வந்த ஹதீஸை இவங்க இது பண்றாங்க, புகாரில பிள்ளையான லைஃப் ஆன ஹதீஸை ஒருத்தருக்கும் தெரியாது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த நிலைப்பாடுல நீங்களும் இல்ல. ஜோக்கு என்னடா ஹிஷாம் பிரதர் சொல்றாரு, அப்ப அந்த நிலைப்பாடுல நீங்களும் இல்ல. ஆல்ரெடி சொன்ன விஷயம் சரிதானே, இவங்களே சொல்லிட்டாங்க நான் தக்லீத்வாதி இல்ல என்றத அதான் இந்த வீடியோ சரிதானே. அப்ப நீங்களும் என்ன சொல்றீங்க, புகாரி முஸ்லிம் சொன்னாலும் அதுல பிழை வரலாம், லைஃப் வரலாம் என்ன நீங்களும் சொல்றீங்க. ஏன்னா விமர்சிக்கிற ஏனையவர்கள் அப்படி சொல்றல, நீங்க சொல்ற மாதிரி சொல்றலன்னு சொல்லியாச்சு. சுப்ஹானல்லாஹ், நீங்க எங்கப்பா இருக்கிறீங்க? இவரே எங்க இருந்தாரோ தெரியாது, அது வேற விஷயம். அடுத்து என்னன்னா இந்த தக்லீதுல ஒரு வித்தியாசம் இருக்குது, அதையும் சொல்லிட வேண்டும். ஏனைய அதாவது ஹுராஃபிகள், மதுஹபுவாதிகள், ஷாஃபி மதுஹபு, அம்பலி மதுஹபு, மாலிக் மதுஹபு, இப்படி எல்லா மதுஹபுகளும் தானே, இவங்களுக்கும் இவங்க தக்லீத்வாதிகள், அவங்க இந்த மதுஹபை சேர்ந்த தக்லீத்வாதிகளுக்கும் இந்த பிஜே மதுஹபை சேர்ந்த தக்லீத்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்டா, அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க நாங்க ஷாஃபி மதுஹபு, நாங்க ஹம்பலி மதுஹபு, நாங்க அந்த மதுஹபு, நாங்க இந்த மதுஹபுன்னு சொல்லுவாங்க சரிதானே. சொல்லி போட்டு சொல்லுவோம் நாங்களும் குர்ஆன் தான் எடுக்கிறோம், நாங்களும் குர்ஆன் தான் எடுக்கிறோம் என்று சொல்லுவாங்க. அது ஏதோ ஒன்னாவது சரி ரெண்டாவது பிள்ளைன்னு வச்சுக்கொள்ளுங்களே. இவங்க என்ன சொல்லுவாங்கடா, நாங்க குர்ஆன் ஹதீஸ் தான், மற வேறொன்றுமே இல்லை என்று மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு பொய்யான ஒரு படத்தை காட்டுவாங்க. படம் காட்டுறதுல வல்லவர்கள் சரிதானே. படம் காட்டுவாங்க எப்படின்னா, நாங்க குர்ஆன் சுன்னாதான், குர்ஆன் சுன்னாதான், எங்களுக்கு வந்து ஒத்தாரிட்டி யாரு, குர்ஆன் சுன்னாதான், வேற யாருமே இல்ல சரிதானே அப்படின்னு சொல்லுவார்கள். இப்ப பாருங்க இந்த விஷயத்துல கூட ஏன்னா இவ பொய் சொன்னதா, பொய் சொல்லி இருக்கிறார் எதிர்த்தரப்புவாதி, என்னை பற்றி உங்களோட கண்முன்னுக்காலே பொய் சொல்லிக்கிறாரு என்ன தெளிவாது. நான் மீண்டும் கேட்கிறேன், அறிஞர்கள் அவங்களுக்கு தவறே வராது, புகாரி முஸ்லிமுக்கு தவறே வராது என்று நஸ்ரி ஜிஃப்ரி சலஃபி சொன்னதை எடுத்து காட்டுங்க. இது உண்டு. அடுத்து நான் முன்னுக்கு சொன்னேன் தானே, 2 வீடியோ போட்டு இதுக்கு சொல்றதா பதில் சொல்றதா இருந்தா இவங்க பொய்யத்தான் சொல்லணும், பொய்ய பின்னாடி சொல்றது வச்சுக்கிறாங்களாம், பொய்ய பின்னாடி சொல்றது வச்சுக்கிறாங்களாம். என்னது, அதாவது ஹிஷாம் பிரதர் பேசினதை வந்து அது பின்னாடி அதை நாங்க விளக்கம் சொல்லாம இல்ல நாங்க போக மாட்டோம் சரிதானே, அது நாங்களே சொன்னதுதானே. நாங்க என்னமோ நாங்க ஒளிச்சு வச்ச மாதிரியும் நீங்க கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரியும். நீங்க ஒளிச்சு வச்ச நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்க சும்மா பொருத்தமா பேசணும் தானே, நீங்க ஒளிச்சு வச்சுக்கிறீங்க உங்களோட எஸ்எல்டிஜே ஹெட் ஆபீஸ்ல ஒளிச்சு வச்சுக்கிறத நான் எப்படி எப்ப எடுத்து போடுறது, இது சம்பந்தம் இல்லாம பாயிண்ட்ஸ் ஒண்ணும் இல்ல தானே அதுக்கு பேசுறது. அதோட சவர் பிஜே, அறிஞர் பிஜே அல்லாஹ் தஆலா அவர் நேர்வழி காட்டட்டும், அவர் வழிகேட்டில் இருக்கிறார், தெளிவான வழிகேடு. அப்ப அவருடைய வீடியோக்கு என்ன பதில் தெரியுமா, போட்டா முழுசா போடுங்க, போட்டா முழுசா போடுங்க, அரைகுறையா போடாதீங்க. நீங்க முழுசா போட்டா என்ன தெரியுமா, புட்டு வெளிப்படுமாம், அந்த புட்டை போடுங்க, நீங்க அந்த புட்டை நீங்க வெளிக்கொள்ளுங்க, என்ன புட்டை நாங்களும் பார்த்துக்கொள்வோம் சரிதானே. அது ஒரு சப்ஜெக்ட். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் வைக்கிறாரு ஒரு செய்தியை, ஒரு வாதமா வைக்கிற நேரம் முஸ்லிம்ல வரக்கூடிய சஹலா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தியை கொண்டு வந்து, மக்களே இது தலைப்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு புரிந்து கொள்ளக்கூடாது, தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று கொண்டு போட்டு சரிதானே, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க கொண்டு போட்டு, மக்களே நீ வந்து என்ன தவறா புரிந்து கொள்ள வேண்டாம், இது வந்து தலைப்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு புரிந்து கொள்ள வேண்டாம், நீங்க சம்பந்தப்படுத்தி காட்டுங்க, சம்பந்தப்படுத்தி காட்டுங்க. பொய்யே வாப்பா நீங்க கொண்டு போறீங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்களே, அல்லாஹ்வை பயந்து இந்த செய்திகளை வந்து உண்மையை பேசுற பக்கம் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதை நான் சொல்கிறேன். அதே போல இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கே ஒரு வரை விலக்கணம் சொன்னாங்க சரியா. வரை விலக்கணத்தை வந்து நீங்க கொஞ்சம் பாருங்க, திரும்ப வீடியோ இருந்தா போட்டு பாருங்க. அந்த வரை விலக்கணம் தக்லீது வரை விலக்கணம் சரிதானே.
சுருக்கமாக சொல்றேன், நீங்க வீடியோ திருப்பி போட்டு பாருங்க. மார்க்க கருத்தை வஹி ஆதாரத்தை முன்வைக்கும் போது அவரின் கருத்தும் ஆதாரமும் பொருந்திருக்கும் பொருந்தாதிருந்தும் கூட்டு பக்தியின் அடிப்படையில் பின்பற்றல் ஒரு மார்க்க விஷயம். சரிதானே? ஹராமா ஹலாலா, கூடுமா கூடாதா? நீங்க மார்க்கத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் தானே. குர்ஆனுக்கு விளக்கம் இருக்குது, ஹதீஸுக்கு விளக்கம் இருக்குது. சரிதானே? நல்லா விளங்கி கொள்ளுங்க. குர்ஆனுக்கு விளக்கம் இருக்குது, ஹதீஸுக்கு விளக்கம் இருக்குது. நீங்க குர்ஆன் வசனத்தை பிரட்டி பாக்குறீங்க, ஹதீஸை பிரட்டி பாக்குறீங்க. சரிதானே? இது குர்ஆனுடைய வசனம், ஹதீஸுடைய வசனம். இந்த குர்ஆனை விளங்குறீங்க தானே, குர்ஆனை விளங்குறீங்க. இப்ப உதாரணத்துக்கு என்னது நாங்க சொல்லுவோமே, இப்ப நாங்க ஏற்கனவே சொன்ன குர்ஆன் வசனத்தை எடுப்போமே, என்னது யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார், நரகத்துல என்னது இவர்கள் போட்டு பொசுக்கி புரட்டி எடுக்கப்படுவார்கள் என்று வருது. உங்களுக்கு என்னது விளங்குது, வேற அர்த்தம் இல்லை. சரிதானே? சில சில வசனங்கள் வருகின்ற பொழுது அந்த வசனத்துக்கு விளக்கம் தேவைப்படும். சரிதானே? விளக்கம் தேவைப்படுகின்ற பொழுது அப்ப அந்த விளக்கத்தை நாங்க எங்கிருந்து எடுக்கிறது? குர்ஆனுக்கு விளக்கம், ஹதீஸுக்கு விளக்கம். இன்னமல் அமாலு பின்னியாத், ஹதீஸ் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை தீர்மானம். இந்த ஹதீஸ விளங்குற என்றது ஒரு சப்ஜெக்ட், இந்த ஹதீஸ்ன்றது இன்னொரு சப்ஜெக்ட். சரிதானே? இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அறிஞர் பிஜே வழிகேட்டில் இருக்கிறாரு, அல்லாஹ் அருள் புரிய வேண்டும், நேர்வழிக்கு அல்லாஹ் தஆலாவோட மௌத்துக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும். அவர் என்ன விளக்கத்தை சொல்கிறாரோ, பிஜே குர்ஆனுக்கு சொன்ன விளக்கம், பிஜே ஹதீஸலுக்கு சொன்ன விளக்கம், அந்த விளக்கத்தை அப்படியே எடுத்து இவங்க ஆய்வு செஞ்ச மாதிரி, எல்லாத்துலயுமே படம் தானே, இதுலயும் படம். சரிதானே? இது எங்கட ஆய்வு, பைத்தியமா, இது எங்கட ஆய்வு, நாங்க ஆய்வு செஞ்சது, இவங்களோட ஆய்வோட லட்சணங்கள்லாம் பின்னுக்கால வர இருக்கிறது. அப்ப இவங்கட தலை, அதாவது தக்லீதுக்கு வரை விளக்கம் சொன்னதுல இதுதான் அமையுமே ஒழிய, சரிதானே? புகாரி சரியா சொன்னாரா? அவர் என்ன ஹுக்குமா சொன்னாரு? குர்ஆன் சுன்னால உள்ள ஒரு விஷயத்தை விளங்கி சொன்ன ஒரு சட்டமா அது? சுப்ஹானல்லாஹ். நீங்க என்னப்பா, நீங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க. அடுத்தவங்கள பார்த்து இவங்க என்ன சொல்றாங்க? முன்னுக்கு பின் முரணா பேசுகிறார்கள். உங்களோட முன்னுக்கால வேற எங்கேயும் இல்ல, உங்களோட முன்னுக்காலே முன்னுக்கு பின் தெளிவான முரண்பாடா பேசுறீங்களே. ஏனப்பா, நீங்க ஒத்துக்கொள்ளுங்க, நீங்க சொல்லுங்க, சரி சரி மோளை நான் தக்லீத்வாதி தான் என்று சொல்லுங்க. விஷயம் முடிஞ்சு. ஏற்கனவே சொன்னதான் திரும்ப சொல்ல போறீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க, அது 90% தான் இருக்குது, அதிகமானவர்கள் தான் இருக்குது. நீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாருமே அப்படித்தான் சொல்லுங்க. சரிதானே? அது ஒரு விஷயம். அதே போல இவங்க ஒன்றை சொல்லுவார்கள், நாங்க ஜமாஅத் அடிப்படையில் என்ன செய்வோம்னு சொன்னால், ஜமாஅத் அடிப்படையில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், டிஎன்டிஜே உடன் ஒத்த கருத்தில் இருப்பதற்கு காரணம் சொல்லுவாங்க. சரியான? இது எங்க இருக்குதுன்றதை நான் சொல்லிட்டேன். இது எங்க இருக்குதுன்னு சொன்னா, இவங்க 2013 நவம்பர் மாசம் எழுதின ஒரு கட்டுரை, அதையும் ஹிஷாம் பிரதர் தான் எழுதிக்கிறாரு, லேசி கிட்ட தான் இருக்கிறாரு. அது ஜமாத் விட்டும் போகல, மாஷா அல்லாஹ் ஜமாத்ல இருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ். நாம் தக்லீத்வாதிகளா? ஆக்கம் ஹிஷாம் எம்ஐஎஸ்சி. இதுல டிஎன்டிஜே உடன் ஒத்த கருத்தில் இருப்பதற்கு காரணம் சொல்றாரு. சரிதானே? என்ன காரணம் தெரியுமா? நாம் தக்லீத் செய்யக்கூடியவர்கள் என்பதற்கு ஆதாரமாக அவதூறு பரப்பக்கூடியவர்கள், உண்மை சொல்றவங்க இவங்க அகராதியில அவதூறு பரப்புவர். சரிதானே? பொய் பேசுறவங்க இவங்க அகராதியில உண்மை பேசுபவர். இப்ப உங்களுக்கு விளங்கிச்சு தானே? இவ்வளவு நேரம் நடந்த விவாதத்துல சொல்றாங்க, நாம் தக்லீத் செய்யக்கூடியவர்கள் என்பதற்கு ஆதாரமாக அவதூறு பரப்பக்கூடியவர்கள். இவங்க இடத்துல எங்கேயாவது அவதூறு பரப்பக்கூடியவர்கள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க விளங்கி கொள்ளுங்க, அதுல ஒரு சந்தேகம் இருக்குது. உண்மை பேசக்கூடிய ஒருத்தர் சொன்னதையும் இவங்க அவதூறு பரப்பக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. அவதூறு பரப்பக்கூடியவர்கள் எடுத்து வைக்கும் அடிப்படை வாதம் என்னவென்று சொன்னால், எமக்கும் டிஎன்டிஜேக்கும் எந்த முரண்பாடும் இல்லை, அனைவரும் ஒரு கருத்தை தான் சொல்கிறார்கள். அது எப்படியப்பா அனைவரும் நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க? ஒன்றோ எல்லாட மூளையும் உண்டாயிக்கணும், அல்லது எல்லாட சிந்தனையும் உண்டாயிக்கணும், அல்லது எல்லாரையுமே ஒரே மாதிரி விளங்கணும். அப்பதான் இது சாத்தியம். ஒரே கருத்தை சொல்றதுக்கும் ஒரே கருத்தை விளங்குறதுக்கும் எப்ப சாத்தியம்? எல்லாட மூளையும் உண்டாயிக்கணும், எல்லாரோட சிந்தனை உண்டாயிக்கணும். சரி, என்ன சொல்றாங்க? சொல்லிட்டு உண்மைதான்,
அது உண்மைதானாம். உண்மை, ஒரே கருத்தை சொல்றாங்க, உண்மைதான். நமக்கு மத்தியில் முரண்பாடு இல்லாமல் ஜமாத் ரீதியா ஒரு கருத்தை மட்டும்தான் மக்களுக்கு அறிவிப்போம். இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஜமாத் ரீதியா நாங்க அறிவிப்போம், ஜமாத் ஜமாத். நான் எங்க ஜமாத் முடிவுதான். இவர் சுதந்திரமே இல்லப்பா. அன்புள்ள சகோதரர்களே, நாம் என்ன சொன்னோம் என்பதை கவனிக்காம எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவர் படம் காட்டுறோமாம். படம் காட்டுறோம் என்ற பேரில் என்ன செய்கிறாரு, மேடையில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. நம்ம காட்ட ஆரம்பித்தோம்னு சொன்னால் எல்லா படத்தையும் நம்ம காட்டத்தான் இருக்கிறோம். சாயங்காலம் ஆகிற நேரத்தில் படத்துடைய மொத்தமும் தெரிய வந்துவிடும். கிளைமேக்ஸ் உங்களுக்கு இன்ஷால்லா சாயங்காலத்தில் பார்த்துக்கலாம். அடுத்து சகோதரர் பிஜே அவர்களும் ஹிஷாம் அவர்களும் பேசிய ஒரு வீடியோ போட்டு காண்பிச்சார். இதில் நாங்கள் என்ன சொன்னோம்டா, பிஜேயுடைய வீடியோ கருத்து முழுமை பெறும் விதத்தில் போடுங்க அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். டைம் கடைசி முடிஞ்ச நேரத்தில் அது சொல்ல முடியாமல் போயிட்டு, அப்போ அதில் கருத்து முழுமை பெறும் விதத்தில் போட்டால் உங்களோட குட்டு வெளிப்படும் அப்படின்னு சொன்னேன். அப்போ விவாதத்தில் எதிர்த்தரப்பு என்ன பேசுகிறாங்க என்பதை கவனிச்சுட்டுறீங்க, தூங்கிட்டு இருக்காதீங்க. ஒன்று காலையில் ஒரு புட்டு சாப்பிட்டு வந்திருப்பார், அதனால தான் புட்டு வெளிப்படும் அப்படின்னு நான் சொன்னதா சொல்கிறாரு. அப்போ சொல்கிறது என்னத்தை முதலாவது கவனிங்க, கவனிச்சுட்டு என்ன செய்யுங்க, ரெண்டாவது நமக்கு பதில் சொல்கிற நேரத்தில் நம்ம என்ன சொன்னோம் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். சகோதரர் பிஜே அவர்கள் அந்த வீடியோவில் பேசியதும் ஹிஷாம் அவர்கள் பேசியதும் ரெண்டும் ஒன்று தான். அதில் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், சில மக்களை பொறுத்தவரையில் அப்படித்தான் இருப்பார்கள். அவங்க நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து, நாம் செய்யக்கூடிய நல்ல பணிகளை பார்த்து இந்த கொள்கையின் பால் ஈர்க்கப்படுவார்கள். கொள்கைக்குள் அவர்கள் வந்ததற்கு பின்னால் கொள்கையை படித்து தெளிவு பெற்று நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை அலசி ஆராய்ந்து என்ன செய்வார்கள், தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வார்கள். உங்களோட தரப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய எல்லா வசனங்களையும் ஆய்வு செய்து பார்த்து விட்டு தான் அவர்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்களா? எல்லாம் அப்படித்தான் வரத்தான் செய்வாங்க. வந்ததற்கு பின்னாடி அலசி ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இல்லை என்று சொன்னா நீங்க நபித்தோழர்களை தக்லீதுவாதிகள் என்று சொல்லுங்க, சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஏன்னா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு அவர் வர்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எல்லா செய்திகளையும் சரி கண்டு அலசி ஆராய்ந்து விவரமாக விளங்கித்தான் அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரா? அவர் திருமணம் முடிப்பதற்காக என்ன செஞ்சாரு, இஸ்லாத்துக்கு வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதை சில நபிமொழிகளை தெளிவுபடுத்தினாங்க. ஹிஜ்ரத்தை கூட ரசூலுல்லாஹ் சொல்ற நேரத்தில் சிலர் சில நோக்கங்களுக்காக வேண்டி ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹ்வும் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப இஸ்லாத்துக்குள்ள வர்ற நேரத்தில் நபித்தோழர்களும் பல்வேறு நோக்கங்களுக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்ததற்கு பின்னாடி என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை படித்து முழுமையாக விளங்கி அதில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதை விவரமாக விளங்கி தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டார்கள். அப்ப இந்த கொள்கையை நோக்கி நம்முடைய மக்கள் வருகின்ற நேரத்தில் செயல்பாடுகளை பார்த்து மக்கள் நிறைய கவரப்பட்டு கொள்கைக்குள் வருவார்கள். வந்ததற்கு பின்னால் அலசி ஆராய்ந்து அதை படித்து ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி போற போக்கில் குருட்டு பக்தியில் இருக்கக்கூடாது என்றுதான் பிஜே கூட சொல்றாரு. இஸ்லாம் அவர்கள் கூட அந்த கருத்தை தான் என்ன செய்யறாரு, அதுல பதிவு செய்யறாரு. இதை சொல்லி இதில் நாங்கள் இங்கே தக்லீத்வாதியாக மாறிட்டோம், என்னமோ ஒரு பெரிய பூதாகரமான இமயமலை பிரட்டின மாதிரி எவர் சிகரத்தில் ஏறி குதிச்ச மாதிரி என்ன செய்யறாரு, அப்படியே ஆடி ஆடி டான்ஸ் ஒன்ற போடுறாரு. இதை சொல்லிட்டார் என்று சொன்னா என்னமோ நிரூபிச்சு விட்டார் என்பதை போன்று நம்ம இதைத்தான் வேண்டாமல் என்ன செய்கிறோம், மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் மக்களை பொறுத்தவரையில் அனைத்து மக்களும் ஆய்வு செய்து என்ன செய்ய மாட்டார்கள், ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்களுடைய ஆய்வை பொறுத்தவரையில் எப்படி மக்களுடைய ஆய்வு அமையும் என்று சொன்னால், 2-3 கருத்துக்கள் சொல்லப்படுகிற நேரத்தில் அந்த கருத்துக்களை செவிமடித்து அந்த கருத்தில் எது சிறந்ததோ அதை என்ன செய்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். இது தக்லீத் என்று எதிர்த்தரப்பு சொல்லுமாக இருந்தா அவங்க நீங்க என்ன செய்யணும்டா, அல்லாஹுடைய வார்த்தையில குறை காணுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற நேரத்தை என்ன சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், அவர்கள் வார்த்தைகளை சொல்லப்படுகின்ற செய்திகளை செவிமடுப்பார்கள். நல்ல மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற நேரத்தில் சொல்லுகிறான், அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல்,
அவர்கள் பல கூற்றுக்களை, சொல்லப்படுகின்ற கருத்துக்களை செவிமடுப்பார்கள். செவிமடுத்து விட்டு ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதில் எதை சிறந்ததாக, நல்லதாக, குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமானதாக காண்கின்றார்களோ அதை என்ன செய்வார்கள்? பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் வ உலாயிகஹும் உலுல் அல்பாப். அவர்கள் தான் அல்லாஹ்வினால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள், அவர்கள் தான் அறிவுடைய மக்கள், உலுல் அல்பாப் என்று அல்லாஹ் சொல்றான். இவங்க என்ன சொல்றாங்க? உலுல் அல்பாப் எல்லாம் இல்ல, முகல்லிது, தக்லீதுவாதி. அப்ப அல்லாஹ்வை மீறி பேசக்கூடியவர்கள். இந்த தக்லீதுடைய உச்சகட்டத்துக்கு போய் எந்த அளவுக்கு பேசுறாங்க? இந்த திருமறை வசனத்தை எல்லாம் மறந்து விட்டு அல்லாஹ்வை மீறி பேசுகின்ற ஒரு நிலையை நாங்க இதை அவதானிச்சு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எதிர்த்தரப்பு பேசுகிற நேரத்தில் நீங்கள் ஒன்றை கவனித்திருப்பீர்கள். சகோதரர் பிஜே நுலாப்தீன் அவர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் மூச்சுக்கு 300 தடவை பிஜே அவர்கள் வழிகேடு வழிகேடு சொல்றாங்க. நீங்க வழிகேடு வழிகேடு என்று பதிய வைப்பதன் மூலமாக வழிகேடாக மாறாது. வழிகேடு என்பதை நிலைநாட்ட வேண்டும். நீங்க வழிகேடு தக்லீதுவாதி என்பதை, நஸ்ரி தக்லீதுவாதி என்பதை தான் இந்த இடத்தில் நாங்க நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறோம். போற போக்கில் என்ன சொல்றாரு? பிஜேக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். எதிர்த்தரப்புல கீழே உட்கார்ந்துட்டு ஆமீன் என்று சொல்றாங்க. இந்த கூட்டுத்துவா தான் கூடாதுன்னு சொல்றோம், இது உச்சகட்ட வழிகேடு என்று சொல்றோம், இது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்றோம். அப்போ அவங்களோட மக்கள் என்ன செய்யறாங்க? இந்த இடத்துல தக்லீது பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காட்சி நாங்க பார்க்கிறோம். எந்த கூட்டுத்துவா கூடாது என்று சொன்னோமோ, எந்த கூட்டுத்துவா நபிவழிக்கு முரண் என்று சொன்னோமோ, அதை இங்க உட்கார்ந்துக்கிட்டு பிஜே கல்ல அருள் புரியட்டும் அப்படியே கோரஸாக ஒன்னாக கூடி ஆமீன். அவ பாத்தீங்களா யாரு தக்லீது இருக்கிறாங்க என்பதை நீங்க இதை அடிப்படையாக வச்சு புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து நாம அந்த சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமான அந்த பால்குடி செய்தியில என்ன வெச்சோம் என்பதை கூட புரியாம என்ன செய்யறாரு? உளறி கொண்டிருக்கிறார். நாங்க என்ன சொன்னோம்? அந்த பால்குடி செய்தியை எடுத்து முன்வைத்து அதை அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை பொறுத்தவரையிலே இமாம்களால் நல்லவர்கள் என்று நற்சான்று சொல்லப்பட்டவர்கள், இமாம்களால் நற்சான்று சொல்லப்பட்ட அந்த அறிவிப்பாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்க சரி காண்கிறீங்களா இல்லையா? அப்ப நீங்க இமாம்களை எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க? அல்லாஹ்வை விட ஒரு படி மேல கொண்டு போய் வைக்கிறீங்களா இல்லையா? அல்லாஹ்ட பார்வையில் ஒருவர் நல்லவர் என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டால் அவரிடத்திலையும் தவறு வரும் என்று நாங்க ஆதாரத்தை நிரூபிச்சோம். உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? அந்த இமாம்களால் நற்சான்று சொல்லப்பட்டவர்களிடத்துல தவறு வராது என்ற கொள்கையில நீங்க இருக்கிறீங்க. அப்படி இல்லை என்று நீங்க சொன்னா, உங்க மீது நாங்க அபாண்டம் சுமத்துவதாக நீங்க சொல்கிறீர்கள் என்று சொன்னா, இந்த ஹதீஸை, இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படுத்தி புனையப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி இல்லை என்று சொல்லுங்க, அல்லது இதுக்கு நீங்க பதில சொல்லுங்க. பதில சொன்னா நீங்க தக்லீதுவாதி என்பது இந்த இடத்துல நிரூபணமாகிவிடும். அதை சொல்வதற்கு நீங்க தயங்குறீங்க. அந்த ஹதீஸை நீங்க ஏற்றுக்கொள்வதாக அல்லது அந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்ற பேரில் அல்லாஹ் மீது இட்டு கட்டி இல்லாததை அந்த ஹதீஸுக்கு நீங்கள் வழிமொழி கொடுக்கின்ற நேரத்தில் நீங்க தக்லீதுவாதி என்பது என்ன செஞ்சுவிடும்? இந்த இடத்துல நிரூபணமாகிவிடும். அடுத்து என்ன பதிய வைக்கிறார் என்று சொன்னா, ஹிஷாம் தான் இந்த ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறாரு. ஹிஷாம் தான் அந்த வீடியோ பேசியிருக்கிறாரு. ஜமாத்தை விட்டு போகல தானே, ஜமாத்துல தானே இருக்கிறீங்க. உங்க ஜமாத்தை விட்டு தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய நானாக இருக்கலாம், நம்மோடு உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், பின்னாடி இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், குழுமி இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் எல்லாம் நம்ம எங்கிருந்து வந்தோம்? அங்கிருந்து தான் நம்ம வந்தோம். அந்த சிறுக்கு அந்த சலப்பு கும்பல் இருந்து அது வழிகேறது, தக்லீது, அது கூடாது அந்த கொள்கையில இருந்தா எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்காது. ஜீரோல இருந்தானே இந்த ஜமாத்தை ஆரம்பித்தின்றைக்கு 100க்கும் அதிகமான கிளைகளை உருவாக்கி இலங்கை மண்ணிலே வீரியமாக தக்லீதை தகர்த்தெறிந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். சத்தம் போட வேண்டாம். அப்படி இருக்கிற நேரத்தில் என்னமோ இஸ்லாம் போயிட்டாரா இல்லையா? இங்கிருந்து யாரு போவாங்க? எவன் கலுசடியாக இருக்கிறவன் காவாலியனாக இருக்கிறானோ இவன் தான் இங்கிருந்து போவோம். உங்க தரப்புகளை போன்று நீங்கள் ஆதரிக்கக்கூடிய இதர அமைப்புகளை போன்று என்ன காவாலித்தனத்தை பண்ணாலும், திருடனாக இருந்தாலும், பொன்புடியனாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்ம தலைமை பொறுப்புகளை கூட என்ன செய்ய மாட்டோம்? அப்பேற்பட்டவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். பறிச்செடுத்துருவோம், தூக்கி கடாசி விட்டுருவோம். உங்களை மாதிரி மூடி மறைச்சி அந்த அயோக்கியர்களுக்கு பின்னால் நாங்கள் நடைபயணிக்க மாட்டோம். அந்த விஷயத்தை என்ன செய்யுங்க, நீங்க புரிந்து கொள்ளுங்கள்.
அடுத்து சகோதரர்களே என்ன வச்சிருக்கிறார் என்று சொன்னா, ஆய்வு செய்யற விஷயத்தில் நாமெல்லாம் ஒரு கருத்தில் ஒருமித்திருக்கிறோம். ஒரு கருத்தில் ஒருமித்திருப்பதற்காக வேண்டி சகோதரர் ஹிஷாம் அவர்கள் எழுதிய ஒரு ஆர்டிக்கலை எடுத்து முன்வைத்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு மத்தியில் முரண்பாடு இல்லை, முரண்பாடு இல்லாமல் இருப்பதற்கு ஹிஷாம் அவர்கள் இதை எழுதியிருக்கிறாரு அப்படி என்ற ஒரு செய்தி என்ன செஞ்சாரு, எடுத்து முன்வைத்தாரு. அப்ப எங்களுக்கு மத்தியில் முரண்பாடு இல்லாமல் நாங்கள் ஒரு கருத்திலே ஒருமித்திருக்கிறோம் என்று சொன்னா, நாங்கள் ஆய்வு செய்து ஆய்வின் அடிப்படையிலே ஒரு முடிவை எடுப்பதன் காரணமாகத்தான் எங்களுக்கு மத்தியில் முரண்பாடு இல்லாமல் நாங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கருத்து முரண்பாடு எங்களுக்கு மத்தியில் வருமாக இருந்தால் கருத்து முரண்பாடே வராதுன்னு நாங்கள் சொல்லல. எங்களுக்கு மத்தியில் பல கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த கருத்து முரண்பாடுகளை உங்களை போன்று ஆளுக்கு ஒரு கருத்தாக சமூகத்தில் போய் பேசி சமூகத்தை நாங்கள் குழப்பிக் கொண்டிருக்க மாட்டோம். நீங்க ஒரு கருத்து, இன்னொருத்தர் ஒரு கருத்து, மற்றவர் ஒரு கருத்து, இப்படி ஆளாளுக்கு தடியெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் என்பதை போன்று அந்த பல கருத்துக்களை மக்கள் மத்தியிலே நாங்கள் பிரச்சாரம் செய்ய மாட்டோம். எங்களுக்கு மத்தியில் மாற்று கருத்து வருகின்ற நேரத்தில் அந்த மாற்று கருத்துக்களை ஆதாரத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஆய்வுக்கு ஒன்று கூடுவோம். ஆய்விலே ஒன்று கூடி ஆதாரங்களின் அடிப்படையிலே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருகின்ற நேரத்திலே எது குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான ஆதாரமாக இருக்கின்றதோ, யாரு முன்வைக்கக்கூடிய கருத்து குர்ஆனுடைய சுன்னாவுடைய கருத்துக்கு நெருக்கமாக இருக்கின்றதோ அதை நோக்கி நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆதாரம் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னா அந்த ஒரு கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்வோம். குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொள்வோம். எனக்கு ஒரு கருத்து, உனக்கு ஒரு கருத்து, அவருக்கு ஒரு கருத்து, இவருக்கு ஒரு கருத்து, 4 கருத்தை சொல்லு, 5 கருத்தை சொல்லுண்டு மக்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை கூறு போடுகின்ற பல கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்புகின்ற இது போன்ற காரியங்கள் நாங்க ஈடுபட மாட்டோம். நம்மட பணி என்னன்னு சொன்னா, எது குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான ஒரு கருத்தாக இருக்கின்றதோ அந்த ஒரு கருத்தை நாங்கள் ஏற்று அதை மக்களுக்கு என்ன செய்வோம், பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்போமே தவிர உங்களை போன்று இது போன்ற நிலை எங்களிடத்தில் நீடிக்காது. ஏன்